நீங்கள் அவரை நம்பி பார்த்து அவரை நேசிக்கிற அந்த நேசத்தில் நீங்கள் பாருங்கள், அவருக்கு என்ன செஞ்சாலும் அதோடைய பிரதிபலம் உங்களுக்கு கட்டாயம் வரும். குடிச்சிட பிறகு வருத்தப்படுறது ஒரு காரியம். ஆனால் அப்போ கூட ஆண்டவர் நம்ம மேலே இறக்கமாக தான் இருக்கிறார். ஏன்னா மனுஷனுடைய இயல்பு பாருங்கள், அது நம்மளாம் நினச்சிக்கிறோம், நம்மளாம் பர்ஃபெக்டாக நம்ம சொல்லுவோம், நீ போதும் நான் சொல்கிறது கூட கொடுத்துட்டு நம்ம வருத்தப்படக்கூடாது. ஆனால் நீங்கள் கொடுக்கும்போது அதில் அஜெண்டா இருக்கக்கூடாது. கொடுத்துட்டேன் முடிஞ்சு, அதை பற்றி நினைக்கக்கூடாது. ஆனால் சில நேரத்தில் வருத்தப்படுறீங்க பார்த்தீங்களா, அப்போ கூட ஆண்டவர் உங்கள் தேவையை சந்திப்பார். ஆனால் சில பேர் சொல்லுவாங்க, ஆனால் அது முடிஞ்ச வரைக்கும் செய்யக்கூடாதுல்ல. மேபி ஃபர்ஸ்ட் ஒரு தடவை 2 தடவை உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் வரும். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சு கொடுக்கும்போது அவர் உங்களை தேவையை சந்திப்பார். நம்பணும். அவரை நம்பி பாருங்க, அப்போ உங்களுக்கு கொடுக்கறதுடைய அருமை தெரியும். ஆமென். நீங்கள் அவரை நம்பி பார்த்து அவரை நேசிக்கிற அந்த நேசத்தில் நீங்கள் பாருங்கள், அவருக்கு என்ன செஞ்சாலும் அதோடைய பிரதிபலம் உங்களுக்கு கட்டாயம் வரும். லவ் மஸ்ட் ஃபாலோட் வித் ஆக்ஷன் சொல்லுவாங்க. அன்பு கிரியலைன்னா செத்த அன்பு, விசுவாசம் மட்டும் இல்லை, அன்பு கிரியலைன்னா அது செத்து போன அன்பு. ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு ஒரு தடவை கூட உங்கள் அப்பாவுக்கு ஒரு நாசிக்கு வரீங்க பிளஞ்சா பண்ணலன்னா என்ன பிள்ளை நீ? ஐ லவ் யூ அம்மா, ஐ லவ் யூ அப்பான்னு சொல்லி ஒரு தடவை கூட பர்த்டேக்கு ஒரு கேக் வாங்கி அவங்களுக்கு வெட்டலைன்னா நீ என்ன பிள்ளை? அன்பு கிரியையில் இருக்கணும். Amen. If you say you love God, then you must love Him wholeheartedly. அவர் சம்மந்தப்பட்ட எல்லா காரியமும் உனக்கு பிரதானமாக இருக்கணும். Amen. Amen. நீங்கள் அவர் அன்பு கூறுறன்னு சொன்னால் அவர் சம்மந்தப்பட்ட எல்லா காரியத்திலையும் உங்களுடைய முக்கியத்துவம் இருக்கணும். Amen. அவர் உங்களுக்கு கொடுப்பாருன்னா கொடுப்பாரு, அதுக்கு நீங்கள் கொடுக்கணும்.